பாகிஸ்தானோட ராவல்பிண்டியா இருக்கட்டும், பல பகுதிகள்லயும் அதுவும் 9 பகுதிகள்ல அதிகமான ட்ரோன்கள பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல 25க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள டவுன் பண்ணிட்டோம்னு பாகிஸ்தான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனையில அதிக அளவுல பயன்படுத்த வருது. பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. இதுல 25 ட்ரோன் டவுன் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்களே. இதுல 25மே இஸ்ரேலோட ட்ரோன்கள்ங்க. அத அதிக அளவுல பயன்படுத்துறாங்க இந்தியா. அங்கேயும் இங்கேயும் பாத்தீங்கன்னா கிடக்குது. நாங்க டவுன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புன்னு சொல்றது என்னன்னா, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா நாங்க ப்ரிசைஸா தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்க தாக்கி அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல நம்ம தரப்புன்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா இது போல ட்ரோன்கள் ஹெவியா உள்ள அனுப்பும்போது அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்போது இருக்கக்கூடிய லொகேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீட் ஆப்ரேஷன் நார்மலா பாத்தீங்கன்னா ஹெவியான ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி இது போல வேலைகள் நடக்கும். அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நம்ம பார்த்தோம்னாலே ரஷ்யா இது போல வேலைகள் உக்ரைன்ல தொடர்ந்து செய்வாங்க. ஸோ நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும். அப்படியே டிட்டோவா இந்த பகுதியில் நடக்குது. இங்கேயும் பிரச்சனைகள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இதுக்கான காரணம் என்னன்னா, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஹார்ஷான ரெஸ்பான்ஸ் தருவோம் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவர் தரப்பு வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப ட்ரோன் வார்ஃபேர் அடுத்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நகர்ந்திருக்கு. இது போரா இல்லாம எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இல்லைன்னா பாகிஸ்தான் மிக பெரும் பின்னடைவு சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம J-10 விமானம், சைனாவோட விமானங்கள்லாம் பயன்படுத்தி நாங்க இந்தியாவோட விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்திட்டோம் திருப்பியும் அது போல அப்படின்னு பாகிஸ்தானோட மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து, ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நேற்றுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்தே மறுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப எப்படின்னா, அமெரிக்காவோட F-16 இருக்கட்டும், இது போல விமானங்கள்லாம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சீனாவோட விமானங்கள் எது அப்படிங்கிறத சீனாவோட ரேடார்ல ஃபீட் பண்ணுவாங்க. அது எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே பண்ண முடியும். ஆனா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்கன் மேட் F-16 விமானத்தை முழுசும் சைனாவோட ரேடார்ல லாக் பண்ண வைக்கிறதுக்கு அது மாதிரி அமெரிக்கா ஒத்துக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியில பாத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது சீனாவோட ரேடார்ஸ் அது தன்னோடது தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சீனாவோட ரேடாருங்கிறது பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இது நம்மளோட விமானம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக F-16ஓட ஃபுல் இதையும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது இந்த போர் சூழல் அப்படிங்கறனால யூஸ் பண்ணும்போது போர் டைம்ல எப்படி இந்த ஆக்டிவிட்டி இருக்கு, F-16 ஆக்டிவிட்டி இருக்குன்ற கம்ப்ளீட்டான ரீடு பாத்தீங்கன்னா சீனாக்கு கிடைக்கும். இதுல பெனிஃபிட் பாத்தீங்கன்னா சைனாக்கு தான். அவங்களோட ரேடார் எப்படி வேலை செய்யுது, 2வது F-16 எப்படி ஒர்க் ஆகுது, வார் மோடுல அது எப்படி ஒர்க் ஆகுது, 2வது பாத்தீங்கன்னா இந்திய தரப்புல, அதாவது நம்ம தரப்பு யூஸ் பண்ணக்கூடிய பிரெஞ்சு ரஃபேல் விமானங்களா இருக்கட்டும், இல்ல ரஷ்யாவோட சுகாய் ரக விமானங்களா இருக்கட்டும். ஸோ இது எல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் கரெக்டா ட்ராக் பண்ணுதா, ஐடென்டிஃபை பண்ணுதா? ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும், இந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே சீனா திருடுறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. இது பாகிஸ்தான் வழியா போயிடும். அதிக அளவுல சீனாவோட ஆயுதங்கள் பயன்படுத்த சீனாக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா, அவங்களுக்கு இழப்புகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வைக்கிறோம் அப்படின்னா எடுத்தோடனே அவங்களுக்கு பேட்டில்ல எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. இது வரைக்கும் அவங்களுக்கு பயன்படுத்தினது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இது போல பயன்படுத்த அவங்களது பேட்டில் டெஸ்டடா மாற ஆரம்பிக்குது. அது கூடவே டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ சீனா தான் இதுல மிக பெரும் அளவுல பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட விமானங்களை தான் அது சுட்டு வீழ்த்திக்குது. அது பார்த்தா பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானோட விமானங்கள் தான் விழுந்திருக்கு. இவங்களுக்கு பாகிஸ்தானோட விமானத்துக்கு இந்திய விமானத்துக்குமே வித்தியாசம் தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. பட் எது எப்படியோ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா தெளிவா ரிப்ளை கொடுத்துக்கிறார். ரெஸ்பான்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்றபடி நாங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல இந்திய தரப்புன்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்க பாகிஸ்தான் தரப்பு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பகுதி இது போல பகுதிகளில் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் ட்ரோன்களை விட்டு உளவு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு தாக்குதல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா என்ன ஏதுன்னு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்மளோட எல்லை பகுதிகளில், அதுவும் குறிப்பா ஜம்மு காஷ்மீர் பகுதியில, பூஞ்ச் பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போதைக்கும் 16 நபர்களுக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கா பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு பகுதி வேணும் அப்படிங்கிறது போல டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இதெல்லாம் காது கொடுத்து கேட்க போறதில்ல. தொடர்ந்து தாக்குதல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி போருக்காக எஸ்கலேட் பண்றதுக்கு பாகிஸ்தான் ட்ரை பண்ணுதா, இல்லை எப்படி என்ன ஏதுங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனா சீன தரப்புல இருந்து இல்ல, நாங்க விமானங்கள், எங்களோட விமானங்கள்லாம் யூஸ் பண்றது பத்திலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து அப்படியே கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சைனியாவோட ஸ்போக் பர்சன் தரப்புல இருந்தெல்லாம் தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஆமா, எங்களோட விமானத்தை பயன்படுத்தி இந்தியாவோட அடிச்சிருக்குன்னு சொல்றதுக்குள்ள அவங்களால முடியல.
ஸோ இதுதான் சீனாவோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காக சீனா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா புரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். பாகிஸ்தான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம இது இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு. போர்க்கால சூழ்நிலை. இந்த சமயத்துல ஏன் வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் போடணும்? அழுத்தங்கள் காரணமாகவா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட பார்த்தீங்கன்னா, 0 டாரிஃப்ல அமெரிக்க பொருட்கள் இந்தியால சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல, டாரிஃப்க்கான அழுத்தங்கள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருந்து வர்றது பேசி நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அமெரிக்கா கூட. சரி ஓகேன்னு பார்த்தா அடுத்த யூகே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் பண்ண சைன் ஆயிருக்கு. இருதரப்புலயும் இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அதுவும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த செய்திகள்லாம் ஓவர் ஷேடோ ஆகுதா? அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல யூரோப்பியன் யூனியனும் மிரட்டி பார்க்கலாமா? அப்படிங்கிறது போல ஒரு துணையில ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மேல பார்த்தீங்கன்னா கார்பன் டாக்ஸ் போடலாம் அப்படின்னு போல யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. ஸோ அதுக்கு நம்ம தரப்புல என்ன சொல்லியிருக்கோம்னா, கார்பன் டாக்ஸ் பண்ணா நாங்க ரிட்டாலியேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத திருப்பி சொல்லியிருக்கோம். அது யூரோப்புக்கு வளைஞ்சு கொடுத்து போற மாதிரி இல்ல. பட் ஆனா ஏன் இங்க அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் அமெரிக்காவோடையும் ட்ரேடு போட்டிருக்காங்க அப்படிங்கிற தெளிவு கவர்மெண்ட் தரப்புல இருந்து படுத்தினாங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் ஆனா இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. ஸோ அது ஓவர் ஷேடோ ஆகுது. அது பத்தின டீடைல்ஸ் ஏதாவது அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சமயத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எலான் மஸ்க் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் தரப்புல போயிருக்கு. ஸோ ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் நம்ம கிட்ட இதுக்கு மேல இந்தியால அதிக அளவுல வர ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அப்படி வருது அப்படின்னா, உள்நாட்டுல இருக்கக்கூடிய ஜியோ, ஏர்டெல் இது போல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பாதிப்படைய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அதாவது இந்த பிரச்சனையோட தீவிர தன்மையை பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ராவல்பிண்டி மட்டும் இல்ல, நம்ம பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருந்து பல பகுதியும் டார்கெட் வைக்கிறதுனால இம்மீடியட்டா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கனோட சிட்டிசன்ஸ்லாம் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படிங்கிற இவாக்குவேஷன் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு எம்பசி தரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் முழுவதும் அடி உலகம் அப்படிங்கிற மாற்று கருத்துல ஸோ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை போக ஆரம்பிச்சிச்சு. இது கையை மீறி போயிருச்சு. ஏன்னா சேபா ஷெரீப் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பேச பேச மைக்கே பிடிங்கி வீசிட்டாரு. அந்த அளவுக்கு வெறி வந்துருச்சு. ஸோ அதனால ஈகோ பிடிச்சவங்கள அந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப கோவப்படுறவங்க இது போல நபர்கள்லாம் பதவியில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா பேசி தீர்த்து டிப்ளமேட்டிக்கலா போகணும் அப்படிங்கிற போல எண்ணம் இல்ல. சண்டை போடலாம் அடுத்து இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி போலாம், தோக்கடிச்சே தீர்ந்துடலாம், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. இப்போ பழைய டீலே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மனம் மாறுது இல்லையா 3 வருஷம் கழிச்சு. ஸோ அது போல சேபா ஷெரீப் அவர்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு மனசு மாறுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ பிரச்சனைங்கிறது முழு நீள போருக்கு உருவெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற பதட்டம், பயம், அச்சம் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் பாகிஸ்தான் எடுக்க போகுதுன்னு. ஓரளவுக்கான தகவல்கள். அது மட்டும் இல்லாம ஷேபா ஷெரீப் அவர்கள் துருக்கிக்கு டியர் பிரதர்ஸ் நன்றி, கோடான கோடி நன்றி அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கிறார் துருக்கிக்கு. அந்த அளவுக்கு மாப்பிள்ள உதவி பண்ணிக்கிறாரு. ஸோ இஸ்ரேலும் துருக்கியும் டைரக்டா இதை ப்ராக்சி வாரா பயன்படுத்துறாங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருதரப்புல இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. துருக்கி என்ன மாதிரியான ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கலாம் இங்க சிக்கலுக்குரிய விஷயம். இதெல்லாம் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்லாம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியில இருக்கக்கூடிய அதிநவீனமான ட்ரோன்கள், அதுவும் பேஸ்டு ட்ரோன்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருந்துச்சுன்னா ரஷ்யாக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுதோ அதே போல நம்மளுக்கும் இழப்புகள் ஏற்படுமா? இல்ல நம்மளோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதெல்லாம் அந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணுமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.